சார் இப்போ யார் தான் எதிர்கட்சியா இருக்கா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் வந்து மக்கள் திமுக ரெண்டும் சேர்ந்தது வந்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சி வந்து தேர்தல் ஆணையம் என்டிஏ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீ திமுக ஆளுங்கட்சி சார், உண்மையாகவே 26 தான் நடக்கும். பீகார் நடந்தது உண்மைன்னாக்கா இங்கே தான் நடக்கும். அதுக்கு தான் எஸ்ஐஆர் கொண்டுதாச்சு. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, எஸ்ஐஆரை நரேந்திர மோடி கரெக்டாக ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாருன்னா நான் அரசியலை விட்டு விலகிறேன். மோடி விடுங்க, அவர் ஒரு இடம் தெரியாது. அமித்ஷா ஃபில்அப் பண்ணி கொடுப்பாரான்னு கேடு. மோடி உல்லாச பேருடைய அவரை கேட்கறதுன்னு அர்த்தம். அவர் ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்தவர். அமித்ஷாவால் ஃபில்அப் பண்ண முடியுமான்னு சேலஞ்ச் பண்ண அவர் கேட்குறாரு. யாராலையுமே ஃபில்அப் பண்ண முடியாதுங்க. எங்களுக்கு வந்து இங்கே வந்து அதிகாரி என்ன சொல்கிறாங்க, ஓட்டு உங்களுக்கு இல்லைன்னா எங்கே போன தடவை ஓட்டு போட்டிங்கன்னா அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்கள் பேரை ஃபில்அப் பண்ணுவேன், நான் போய் சொல்லணுங்கிறேன். எத்தனை பேர் போவாங்க அங்கே? எனக்கு இந்த வயசில் எப்படி நான் போவேன்? வேணாம் போட்டு போவேன். இது மாதிரி பாஜக எதிராக ஓட்டு போடுறவங்க எவ்வளோ பேர் போவாங்க? எல்லாம் போவோம். இது மாதிரி போகணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நெட்லேயே பண்ணிக்கலாமா சார்? அது நெட்டு எத்தனை பேருக்கு பயன்படுத்த தெரியும்? எல்லாம் உங்களாட்ட படித்த மேதாவிகள் இருந்தால் பரவாயில்லைங்க. உங்களாட்ட மேதாவிகள் இல்லையே. எனக்கு நெட்டை யூஸ் பண்ண தெரியாது. உங்களாட்ட எனக்கு அறிவு இல்லை. நீங்கள்லாம் படித்தவங்க பெரியவங்க, எங்களுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலான்றாரு. அதான் சார் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஈஸி சார், எங்களுக்கு தெரியாது சார். இபிஎஸ்க்கு ஈஸியா சார்? சார் நான் வந்து கறி அண்டி போட்டு ஓடிக்கிட்டு இருந்த நீராவி என்ஜினை ஓட்டிக்கிட்டு இருந்தோம் சார். நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் ஆகிற எலக்ட்ரானிக் ட்ரெயினை ஓட்டுறவங்க சார். எனக்கு அது தெரியாது சார். மாட்டு வண்டி ஓட்டுறோம் சார். நீங்கள் பைலட்டாக இருக்கவங்க சார். உங்ககிட்ட நாங்கள் நிற்க முடியுமா? நாங்கள் காலி. உங்களுக்கு தான் ஓட்டு. நீங்கள் யார் போடுவீங்கன்னு தெரியும். இல்லை, நான் கலா ரீதியாக கேட்குறேன். திமுகவை எதிர்க்கக்கூடிய தார்மீக அந்த வலிமை யார்கிட்ட இருக்கு? இப்போ யார்கிட்டையுமே இல்லை. யார்கிட்டையும் இல்லையா? யார்கிட்டையும் இல்லை. இது எலெக்ஷன் நேர்மையாக இருந்தால் திமுக வெற்றி எழுதி கொடுத்தலாம். அவங்க சந்தேகமே வேணாம். அவங்களே சொல்றாங்க. ஓட்டு இருந்தால் தானே போடுவேன். திமுக ஓட்டு போடுறதுன்னு ஒரு லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு போறேன். அப்புறம் எங்கிறது ஜெயிக்கிறது? நீ ஓட்டு போடுவேன், அதுக்கப்புறம் சிப் கார்டை எடுக்கணும், வாக்கு எந்திரத்தை மாற்றணும். இதெல்லாம் இந்த வேலையே வேணாம். உனக்கு ஓட்டே இல்லை, அப்போ என்ன பண்ணுவேன்? 23% வருதுங்க ஆர்ஜேடி. நிதிஷ்குமார் 20% தான் வாங்குறாரு. 23% வாங்கணும் 5 சீட்டு, 20% வாங்கணும் 75 சீட்டு தான் தேர்தல் வளையம். பார்டர்ல ஜெயிச்சிருக்காங்க சார். பார்டரோ கேடரோ ஜெயிச்சுட்டாங்க. 240 இடத்துல 202 இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஏற்கனவே அதை மகாராஷ்டிராவில் பண்ணிட்டாங்க. அப்போதான் பாஜக பாவம் சிவசேனா கட்சி அடியோட காலியாச்சு. அப்புறம் அவங்க எந்திரிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சியில் இருந்தாலும் மகாராஷ்டிராவில் ஒன்றும் பாஜகவில் ஒன்றும் சாதிக்க முடியலையே. மாட்டிட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அறுதி பெரும்பான்மையோட தான் பார்த்துருக்காங்க. அப்படித்தான் இவர் கெஜ்ரிவாலை காரி கொண்டாங்க. மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற போட்டியில் தேர்தல் ஆணையம் மகத்தான வெற்றி பெறுகிறது. மக்கள் படுதோல்வி அடைகிறார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஏன் சார்? நம்ம புத்தி அந்த மாதிரி. எதுவாக இருந்தாலும் எல்லாத்திலுமே ஒரு குறைபாடு இருக்கும். குறைவான கட்சியாக தான் இருக்க முடியும். குறைகள் அற்ற கட்சியாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள்கிட்ட ஓட்டு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் வந்து புற திமுகவுக்கு தான் போடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்காதே இல்லை. அதை வச்சு இதை பார்த்தா நம்ம பீகாரில் அவங்க பண்ணாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கெல்லாம் 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க. ஓட்டை வாங்கிட்டாங்க. ராகுல் காந்தி வந்து ஓட் சோருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்த? ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. ஓட்டை திருடுறேங்கிறது பொதுமக்களே சொல்றாங்க. அது நீயும் தான் சொல்ற. நிறுத்துறதுக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. இப்போ அதே தான் ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன். அவங்க ஓட்டு திருட போறாங்க. இங்க தடுக்கிறதுக்கு என்ன பண்றதா இருக்கு? அதை பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் சொல்லுவேன். நானும் யோசிச்சு பார்க்குறேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்க்க தெரியல. ஓட்டு திருட போறாங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. எஸ்ஐஆர் கொண்டு வந்ததை ஓட்டு திருடுறது தான். அதை என்ன பண்ண போறேங்கிறத நீங்க பார்க்க. இதெல்லாம் விஜய்க்கு ஜெயிக்கிறதுலாம் அப்புறம் தான்.
காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி போகுமா? அவர் யாரை விட்டாரு? நேற்று கேட்ட போது சொன்னாங்க ட்ரம்ப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்து கிளம்பினாரு, விஜய் இப்போ மாட்டேன்ட்டாருன்னாங்க. இல்லாட்டி ட்ரம்ப் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பாரு இன்னைக்கு காலையில் வரதா இருந்து. விஜய் சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருப்பாருன்னு உங்களுக்கு தோணலை? அவர் தலைவராக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைங்க. முதல்ல அவர் ஒழுங்காக பேச சொல்லுங்க. என்ன பண்ணுறதா இருக்காருன்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க. அவரும் சொல்லிட்டாரு, என்ன அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் சொந்த வீடு, எல்லா வீட்டுக்கும் மோட்டர் சைக்கிள், வாய்ப்பு இருந்தா கார். பெட்ரோல் யார் ஊற்றுவார்? பெட்ரோலுமா சார் போட்டு தருவாரு? அதான் ஒன்றுமில்லை. ஒரு புலவன் போனான் ராஜா கிட்ட. ராஜாவே நொந்து போய் கிடக்குறான். இவன் போய் பாடி ஒரே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருந்தான். நிறுத்த மாட்டான் போல இருந்தது. என்ன அவனை ஏதாவது பரிசல் கொடுங்க. ராஜாவே சோத்துக்கு லாட்ரி பார்த்தான். இந்த யானையை வேற பட்டத்து யானையை வச்சுக்கிட்டு இருந்தான். இதுக்கு எவன்டா சோறு போட்டதுன்னு இந்த அவனுக்கு பரிசாக பட்டத்து யானை தான். புலவனே சோத்துக்கு லாட்ரி. யானையை கூட்டிக்கிட்டு போனான். அது மாதிரி தான் இவங்களே லாட்ரி அடிச்சு குடிச்சையில் இருக்கிறவனுக்கு வந்து காரை கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? காரை வச்சுக்கிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு அவனுக்கு என்ன வசதி பண்ணிருக்கு? வருமானத்துக்கு பண்ணி கார் இருக்கிறதே ஒரு கௌரவம் இல்லைங்களா சார்? பலருடைய கனவு. நான் கார் வைத்து இருக்கிறேன், எனக்கு 2 இட்லி கொடுப்பாங்களா? நான் கார் வைத்து இருக்கிறேன், எனக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்களா? என்ன நீங்க பேசுறது? கார் வச்சுக்கிறது கௌரவம் தான். யாரும் இல்லை. பட்டத்து யானை கூட்டு போன புலவு மாதிரி ஆயிடுவாங்க தனக்கு. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. குடிசை மாற்று வாரியம் வச்சு குடிசைகளை பூராவே அழித்து நிரந்தர கட்டடம் கட்டி கொடுத்து எல்லாத்துக்கும் வீடு கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது. இந்தியாவிலேயே மிக அதிகமான 2 வீலர்ஸ் இருக்கிறது தமிழ்நாடு. யாரு கொடுக்கறதா இருக்கு? யாரு கொடுக்கறதா இருக்கு? இப்போ சமீப காலங்களில் எங்கேயாவது குடிசை பற்றி இருந்தது மக்கள் மாட்டார்கள் ஏதாவது செய்தி வந்திருக்கா தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையில் எந்த இடத்துல சேரி இருக்கு சொல்லுங்க? குடிசைகள் இருக்கிற இடத்த சொல்லுங்க. சென்னையில் சொல்லுங்க. எதுவுமே தெரியாது, எடுத்து கொடுத்தா படிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை சார், எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்காங்க, சொந்த வீடு தரோன்றாருல. அதான் குடிசை மாற்று வாரியத்தில் சொந்த வீடுங்க அது. நிறைய பேர் வாடகைக்கு இருக்காங்க. அவன் வாடகை விட்டு போயிட்டான். கண்ணகி நகருக்கு போய் பாருங்க, நம்ம வீட்டை விட பிரமாதம் இருக்கு. எல்லாம் வாடகை விட்டு வேற எங்கே போயிட்டானுங்க, ஊரை விட்டு போயிட்டாங்க. கண்ணகி நகர் போய் பாருங்க, என்ன பிரமாதமா இருக்குன்னு போய் பாருங்க. அடையாரோட பிரமாதமா இருக்கும். அற்புதமான பிளேஸ். குடிசை மாற்று வாரியம் அது யாரு கட்டி கொடுத்தாங்கன்னா, பட்டப்பாக்கத்தில் இருக்கிற மீனவர்களை கட்டி கொடுத்தாங்க. யாரும் அங்கே வர முடியாது. அதுக்கப்புறம் தான் பட்டப்பாக்கத்திலேயே வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாம் அங்கே தான் இருக்கா. அவங்களுக்கு மீன் வைக்கிறதுக்கான ஒரு பெரிய மார்க்கெட்டை கட்டி கொடுத்தாச்சு. சூப்பர் மார்க்கெட் போய் பாருங்க. பீச்சில் இருந்து பார்த்தா பிரமாதமாக தெரியும். அப்பேற்பட்ட மார்க்கெட்டை கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறதா இருக்கு? என்ன பண்ணுறதா இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. உனக்கு யாரை எடுத்து கொடுக்குறாங்க? ஊரையே பார்க்காத, உலகத்தையே தெரியாத ஒரு அப்பாவி பையன் வந்து சொன்னதை படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு என்ன நீங்கள்லாம் கொடுக்குற விளம்பரம் தான். நீங்களும் அது மாதிரி ஊரையே பார்த்ததுன்னு தெரியுது. அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சொல்றாரு வீடு கொடுக்குறதும் பைக்கு கொடுக்குறதும். முதல்ல உள்ள வந்துடுறேங்க, அதுக்கப்புறம் சாத்தியம். வீடு உங்களுக்கு கொடுக்குறாரு, எனக்கு கட்டிக்கிறதான்னு பார்க்கணும். இல்லை அப்புறம் தான் தெரியும். இல்லை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியாக கொடுப்பாரு. நிறைவேற்ற முடியும்னாக்க அதுக்கான வருவாய் எங்கே இருக்குது? அதை வருவாய் ஈட்டுறதுக்கு வழி சொன்னியா நீ? ஒருவேளை அவரு இதுல இருந்து கொடுத்துருவாரோ? நீங்களாம் இருக்கீங்கல்ல, உங்கள் வசூல் இந்த டிஜிட்டல் மீடியாவில் வர காசெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் ஆட்சியை காப்பாற்றுங்க. ஏன்னா நீங்கள் தானே அவர் ஆதரவாக இருப்பீங்க. பொறுப்பு நீங்கள் தான். இல்லை, அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் தானே சார். யார் வந்து வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? திமுக வந்து உங்களை வீட்டை விட்டு தோர்த்துவே நடுத்தருவில் நிற்க வைப்பேன்னு சொல்லிச்சா? இல்லை, மோட்டர் சைக்கிள் கொடுப்பேன்னு யாராவது சொன்னாங்களா? மோட்டர் சைக்கிள் கொடுக்க வேண்டிய மோட்டர் சைக்கிள் இருக்குதுங்க. மோட்டர் சைக்கிள் தொழிற்சாலை எங்கே தாங்க இருக்குது? கார் தொழிற்சாலை இங்கே தாங்க இருக்குது. இந்தியாவின் டெட்ராய்ட்டுங்க. ஹூண்டாய், பென்ஸு, BMW, என்ன வேற என்ன, ஆடி, அப்புறம் ஃபோர்டு, மஹிந்திரா, என்ன இல்லை? லேலண்டு 1க்கு 2 சென்டர் வச்சிருக்காங்க. என்ன இல்லை?
சும்மா உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன இருக்குதுன்னு கூட தெரியாம எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடிப்படை ஞானம் இல்லை, சொல்றதை எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்போ நீங்க வந்து உடனே உடம்பு உங்களுக்கு அது தெரியலன்னு தெரியுது. இப்போ நான் இவ்வளோ கேட்டப்போ தான் உங்களுக்கு அது புரியுது. அதான் நான் இதெல்லாம் இருக்கேன்னு இப்போ யோசிக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய கட்டுப்பாடு அவங்கள ஆதரிக்கணுங்கிற ஆசையில் இருக்கீங்க, அது பண்ணிட்டு போங்க. சாமானிய மக்கள் இதுல கவர்ந்து ஓட்டு போட்டுருவாங்க. சாமானிய மக்கள் இதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வீடு இல்லைன்னா தான் நம்ம வீடு கேட்பான். அதை தான் அன்னைக்கே ஒரு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கருணாஸ் சொன்னாருங்க, பதில் நான் சொல்லலை. நமக்கு நகைச்சுவை நடிகர் கருணாஸ் சொன்னார், குடிச்ச மாற்ற வரி எங்கிட்ட எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சியா, உனக்கு அதே தெரியல. இந்தியாவிலேயே மிக அதிகமான 2 வீலர்ஸ் இருக்கிறது தமிழ்நாடுயா, உனக்கு அதுவே தெரியல, அரசியலுக்கு வந்திருக்கேன். கருணாஸ் நேற்று சொன்னார் பதில். அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் சொன்னார். அவங்க சைட்ல இருந்து வருது, சினிமாவில இருந்து வருது பதில். சார் நிறைய விஷயங்களை போயிருந்தோம். நன்றி சார்.